உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பேசுவது கார்த்திக். எழுத்தாளர், பாடலாசிரியர், கவிஞர், முனைவர் திரு நா. முத்துக்குமார் அவர்களுடைய வேடிக்கை பார்ப்பவன் புத்தகத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த கட்டுரை, இந்த புத்தகத்தினுடைய கடைசி கட்டுரை ஆனந்த யாழின் அடிநாதம் அப்படின்னு. இந்த பாட்டு எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம். இந்த பாட்டு தேசிய விருது பெற்ற பாடல். இந்த பாட்டுக்காக நா. முத்துக்குமார் அவர்களுக்கு நிறைய விருதுகள் கிடைச்சிருக்கு. நா. முத்துக்குமார் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 1000த்திற்கும் மேற்பட்ட பாட்டு எழுதியிருப்பார் அப்படின்னே சொல்லலாம். அப்படி அந்த 1000 பாடல்கள் எழுதுவதற்கு ஒரு அடித்தளம் எப்படி இருந்திருக்கும்? அதனாலதான் ஆனந்த யாழின் அடிநாதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டுரைக்கு தலைப்பு வைத்திருக்கிறார் நா. முத்துக்குமார் அவர்கள். ஒரு கவிஞனாக இருந்தவன் எப்படி பாடலாசிரியராக உருமாறினார் அப்படிங்கறத இந்த கட்டுரையில சொல்லியிருப்பாரு. ஒரு பறவையினுடைய உடல்ல இருந்து பிரிந்து வந்த அந்த இறகு அப்படிங்கிறது காற்றினுடைய திசைக்கு ஏற்றாற் போலதான போகும். காற்று எந்த பக்கம் அந்த இறகை வழிகாட்டி அழைத்து செல்லுதோ அந்த பக்கம் தான் அது போகும். நம்ம தூரத்துல இருந்து அந்த இறகு பார்க்கும் பொழுது எப்படி தெரியும் அப்படின்னா கீழே விழுகிற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு காற்றினுடைய மடை மாற்றம், திசை மாற்றத்தால மீண்டும் அந்த இறகு அப்படிங்கிறது மேல எழும். அந்த மாதிரி தான் நா. முத்துக்குமார் அவர்களுடைய அந்த கவிதை பயணம் இருந்தது. நா. முத்துக்குமார் அவர்கள் கவிஞராக இருக்கும் போது அவருடைய புத்தகத்தை வெளியிடுவதற்காக மெனக்கெட்ட அண்ணன் அறிவுமதி அவர்களாக இருக்கட்டும், நா. முத்துக்குமார் அவர்களுடைய புத்தகங்களை வெளியிட்டு பல்கா எனக்கு ஒரு 200 காப்பீஸ் வேணும் அப்படின்னு சொன்ன இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவாக இருக்கட்டும், நா. முத்துக்குமார் அவர்கள் உதவி இயக்குனராக பணியாற்றிய இயக்குனர் பாலு மகேந்திராவாக இருக்கட்டும், ஆரம்ப காலகட்டத்துல நாடகங்கள்ல தொடர் கதையில இயக்குனராக வேலை பார்த்த அனுபவங்களாக இருக்கட்டும் சரி, நா. முத்துக்குமார் அவர்களுக்கு பல முகங்கள் இந்த சென்னையில கிடைத்திருக்கிறது. பல முகங்கள் சென்னையில அறிமுகமாகி நண்பர்களாக இருக்காங்க. கவிஞர்களாக நட்பு உருவாகி இருந்திருக்கிறது. ஒரு திரைப்பட இயக்குனர் கிட்ட நட்பு உருவாகி இருந்திருக்கிறது. அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள்ல இந்த காணொளிகள்ல இதற்கு முந்தைய கட்டுரைகளை நம்ம பேசி பதிவிட்டு இருப்போம். அப்படித்தான் நா. முத்துக்குமார் அவர்கள் எத்தனையோ முறை பாடல் எழுதுவதற்கு நா. முத்துக்குமார் அவர்கள் முயற்சித்திருக்கிறார் என்றது நம்ம ஒரு கட்டுரையில படிச்சிருப்போம். அண்ணன் அறிவுமதி அவங்க வீட்டுல போயிட்டு நா. முத்துக்குமார் அவர்கள் அலுவலகத்துக்கு போயிட்டு நா. முத்துக்குமார் அவர்கள் அந்த கவிதை எழுதுவதாக இருக்கட்டும் சரி, அப்படி இருக்கும்போது அங்க ஒரு இசையமைப்பாளர் உட்கார்ந்து மெட்டு போட்டுட்டே இருப்பாரு. கிட்டத்தட்ட 3500 மெட்டுகளுக்கு நா. முத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுதி 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 தனக்குத்தானே ஒரு பாடலாசிரியராக பயிற்சி எடுத்துக்கிட்டார் இல்லையா? சோ அந்த யுக்தியை எல்லாம் வெளிக்கொணர வேண்டிய ஒரு நேரம் அது. அப்ப நா. முத்துக்குமார் அவர்கள் ஒரு ஏற்கனவே கூச்ச சுபாகம் கொண்ட ஒருத்தர். குட்டி குட்டி பொடி கட்டம் போட்ட இயல்பான ஒரு தோற்றத்தில் நா. முத்துக்குமார் அவர்கள் அந்த காலகட்டத்துல இருந்திருக்காரு. அப்ப பாடல் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாய்ப்பு கேட்ட இடங்கள்ல எல்லாத்துலயும் நா. முத்துக்குமார் அவர்களை பெரும்பாலும் நக்கலடிக்கும் விதமாக பேசியிருக்காங்க. கவிதை அப்படின்னாலே இந்த மதுரை, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், நாகர்கோவில் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே காஞ்சிபுரக்கார் நா. முத்துக்குமார் அவர்கள் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திச்சுப்பாரு. அப்ப காஞ்சிபுரத்துக்காரங்களுக்கு வாழ்க்கை அனுபவம் அப்படிங்கிறது கம்மி தானே அப்படின்னு சொல்ல, நா. முத்துக்குமார் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அனுபவம் இருக்கிறதுன்றத இந்த புத்தகத்தையும் சரி, நா. முத்துக்குமார் அவர்களுடைய எல்லா புத்தகங்களையும் வாசித்தாலே ஒரு மனுஷன் இவ்வளவு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான வியப்புக்குள்ள நம்மளே போயிடும். அப்படிப்பட்ட வாழ்க்கை அனுபவங்கள் நா. முத்துக்குமார் அவர்களுக்கு இருக்கு. ஆனா ரொம்ப எளிமையா காஞ்சிபுரத்துக்காரங்களுக்கு வாழ்க்கை அனுபவம் அப்படிங்கிறது கம்மியா தானே இருக்கும் அப்படின்னு சொல்ல, நா. முத்துக்குமார் அவர்கள் உடனே ஒரு பழமொழிய நினைவூட்டுவாரு. தொண்டை மண்டலம் சான்றோர் உடைத்து அப்படிங்கிற பழமொழிக்கு நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நா. முத்துக்குமார் அவர்கள் புன்னகையோடு சொல்லுவாரு. அப்ப அவங்க எல்லாருமே நா. முத்துக்குமார் அவர்களை பார்த்துட்டு டியூன் இன்னும் ரெடி ஆகல, அடுத்த வாரம் நான் சொல்லி விடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள
நா. முத்துக்குமார் அவர்களை அவாய்ட் பண்ணிடுவாங்க. நா. முத்துக்குமார் அவர்களுடைய தோற்றம், அந்த எளிமை அப்படிங்கிறது எப்படி பலமோ அதே பக்கம் பலவீனமாகவும் இருந்தது. ஆனா இருந்தாலுமே நா. முத்துக்குமார் அவர்களுக்கு எப்படி அந்த எளிமை அப்படிங்கிறது தொற்றிக் கொண்டது அப்படின்னா, தான் பழகிய அந்த சகாக்களும் தான் பார்த்து வளர்ந்த அந்த ஆசிரியர்களாக இருக்கட்டும், சான்றோர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ரொம்ப எளிமையாக இருந்து வந்து வாழ்ந்து செத்து போனவங்க தான். அப்ப அவர்களுடைய பழக்கம், அவர்களோடு இருந்த அந்த எளிமை அப்படிங்கிறது தொத்திருச்சு அப்படின்னு அவரு குறிப்பிட்டிருப்பாரு. அப்ப ஒரு நாள் அண்ணன் அறிவுமதி அவங்களுடைய அலுவலகத்துக்கு பாட்டு பயிற்சியில நா. முத்துக்குமார் அவர்கள் ஈடுபட்டு இருந்தார். அப்ப ஒரு போன் வருது. போன் நா. முத்துக்குமார தன்னுடைய அறைக்கு அழைத்து, தம்பி சீமான் அண்ணன் தொலைபேசியில இருக்காரு, உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லி கொடுக்க, தொலைபேசியை வாங்கி ஹலோ அப்படின்னு சீமான் அவர்கள் அந்த தொலைபேசியில பேசுறாரு. தம்பி நான் இயக்குனர் சீமான் பேசுறேன். தம்பி 5 கோவிலான் உன்னுடைய பட்டாம்பூச்சி விற்பவன் புத்தகத்தை கொடுத்தான், எங்கடா இருந்த இவ்வளவு நாளு? அண்ணன் இப்ப வீரநடைன்னு ஒரு படம் இயக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு தான் பாடலுக்கான மெட்டு அமைச்சோம், நாளைக்கு காலையில நீ அலுவலகத்துக்கு வா, உன் முதல் பாடலை அண்ணன் படத்துக்கு எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு உரிமையோட சொல்லிட்டு போன வச்சிட்டார். நா. முத்துக்குமார் அவர்களுக்கு ஒரே சந்தோஷம். அறிவுமதி அண்ணன் சொல்றாரு, ஒரே குஷி அன்னைக்கு நைட்டு. நா. முத்துக்குமார் அவர்கள் மறுநாள் சீமான் அவர்களை பார்க்க வேண்டும், முதல் பாடல் எழுத போறோம் அப்படின்லாம் சொல்றாரு. சரி பார்க்க போறோம், எழுத போறோம் அப்படிங்கிற ஆர்வத்துல அவரு தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி போய் தான் சொல்லல, நிம்மதியா தூங்கினார் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு. நா. முத்துக்குமார் அவர்கள் ஏற்கனவே இயக்குனர் சீமான் அவர்களை பலமுறை பார்த்திருக்காரு. லைக் அவரு பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிற படத்தை முடிச்சுட்டு இனியவள்ளை அப்படிங்கிற படத்தை இயக்கிட்டு இருந்தாரு. அந்த படத்துல கவிஞர் பாடலாசிரியர் தாமரை அவர்களை இயக்குனர் சீமான் அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்காரு. அடுத்து உரிமையோட ஒருத்தர் நீ நாளைக்கு வாடா பாட்டு எழுதி கொடுறா அப்படின்னு சொல்லும் போது நா. முத்துக்குமாரால அந்த சந்தோஷத்தை எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது தெரியாமலே இருந்துச்சு. நா. முத்துக்குமார் அவர்கள் இயக்குனர் சீமான் வீட்டுக்கு போறாரு. இயக்குனர் சீமான் வீட்டுல ஒரு புடை சூழ நிறைய இளைஞர்கள் பட்டாளம் குமிஞ்சு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த கதை பத்தி, திரைக்கதை பத்தி, பாடல் பத்தி, அந்த சிச்சுவேஷன் பத்தி எல்லாத்தையும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. இயக்குனர் சீமான் அவர்களுடைய வீட்டுல காசு பணம் இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு விருந்து தடபுடாமல் நடக்கும். அப்படி காசு பணம் இல்லையா, அன்னைக்கு நைட்டு கதையும் கவிதைகளும் திரைக்கதையும் அப்படிங்கிற பேச்சோடையே அடுத்த நாள் நோக்கி அந்த இளைஞர் பட்டாளமும் சரி, இயக்குனர் சீமான் அவர்களும் சரி நகர தொடங்குவாங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. உடனே போய் பாக்குறாரு. பார்த்த உடனே வாடா முத்துக்குமாரன் சொல்லி உள்ள கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே போய் சாப்பிடு, சாப்பிட்டு முடிச்சுட்டு வா, உனக்கு நான் என்ன சிச்சுவேஷன் அப்படின்றத சொல்றேன் அப்படிங்கிறாரு. வந்த உடனே அவர் சொல்றாரு என்ன சிச்சுவேஷன் அப்படிங்கிறது. கதாநாயகி அறிமுக பாடல் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்துல பட்டியல் போடக்கூடிய பாடல் உத்தி அப்போது பிரபலமாக இருந்தது. இது கதாநாயகிக்கான பாடல், இது கதாநாயகனுக்கான பாடல் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஆடக்கூடிய பாடல் அப்படிங்கிற மாதிரியான கேட்டகரைசேஷன் இருந்துச்சு. அதனால நா. முத்துக்குமார் அவர்களுக்கு ரொம்ப ஒரு ஓகே, கதாநாயகிக்கான பாடல் தானே, அதுவும் எப்படி வேணும் அப்படின்னா கதாநாயகிக்கு லைக் தனக்கு பிடித்த எல்லாவற்றையும் கதாநாயகி பட்டியலிட வேண்டும் அப்படிங்கறதையும் இயக்குனர் சீமான் அவர்கள் முன்வைக்கிறாங்க. அப்ப அந்த இயக்குனர் சீமான் அவங்க கிட்ட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே நா. முத்துக்குமார் அவர்களுக்கு ஓரளவு தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். நா. முத்துக்குமார் அவர்கள் பார்த்து மலைத்து போன அவங்க கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இயக்குனர் சீமான் அவங்க கிட்டையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா இயக்குனர் சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட அந்த சிச்சுவேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் 2 வாரம் நா. முத்துக்குமார் அவர்கள் தான் எழுதிய அந்த மெட்டுக்கு ஏற்றார் போல தான் எழுதிய அந்த வரிகளை எல்லாம் அண்ணன் அறிவுமதி அவர்களுடைய அலுவலகத்திலிருந்து இயக்குனர் அவர்கள் சீமான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு காட்டுறாரு. அப்ப இயக்குனர் சீமான் அவர்கள் நா. முத்துக்குமார் அவர்கள் எழுதிய அந்த வரிகளை எல்லாம் ரசிச்சு தேடி இதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எடுத்துக்கிறாங்க. அப்படி நா. முத்துக்குமார் அவர்கள் தன்னுடைய பாடலாசிரியர் அப்படிங்கிற பயணத்துல எழுதிய முதல் பாடல் அப்படின்னா தன்னுடைய பெயர்லயே அந்த பாடல் தொடங்குது. லைக் சீமான் அவர்களுடைய வீரநடை படத்துல இடம்பெற்ற முத்து முத்தாய் பூத்திருக்கு முல்லை போய் புடிச்சிருக்கு அப்படிங்கிற பாட்டு தான்.
அந்த பாட்டு நிறைய உவமைகளையும் உருவகங்களையும் கொண்ட ஒரு பாட்டாக திகழ்து. சினிமா தமிழ் திரைப்பட பாடல்களை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அதிக உவமைகளையும் உருவகங்களையும் கொண்ட ஒரு பாடல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றளவுக்கும் இந்த பாடல் தான் முதல் இடத்துல இருக்கு அப்படின்றத ஆய்வாளர்கள் சொல்றத நாம் முத்துக்குமார் அவர்கள் பதிவு பண்ணிருக்காரு. அணு அணுவா அந்த பாடலை ரசிச்சுட்டு நாம் முத்துக்குமார் அவர்கள்ட்ட இயக்குனர் சீமான் அவர்கள் சொல்றாரு, லைக் டேய் தம்பி பிரமாதமா எழுதிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல தயாரிப்பு நிர்வாகி இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட தம்பி பிரமாதமா எழுதிருக்கான், 100 ரூபாய் அவனுக்கு குடுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சீமானன் அடுத்த வரிய பாக்குறாரு. அதை விட இந்த வரி சிறப்பா இருக்கே, கணக்கு பார்க்காம ஒரு 500 ரூபாய் எடுத்து குடுடா அப்படின்னு சொல்ல நாம் முத்துக்குமார் அவர்கள் தன்னுடைய முதல் பாட்டுக்கு அன்னைக்கு பிரபலமாக இருந்த கவிஞர்கள் வாங்கிய அந்த தொகையை விட 600 ரூபாய் தன்னுடைய முதல் பாட்டிற்கு நாம் முத்துக்குமார் அவர்கள் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லலாம். நாம் முத்துக்குமார் எழுதிய அந்த பாட்டை வந்து லைக் பதிவு பண்ணும் போது இசையமைப்பாளர் தேனிசை தென்றல் தேவா அவங்க வந்து சொல்றாரு, எங்க இருந்தாலும் இந்த ஹார்மோனிய பெட்டிக்கு முன்னாடி வந்துதான் ஆகணும், திறமைக்கு திரை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பரவசப்படுறாரு. அந்த பாடலை நாம் முத்துக்குமார் அவர்கள் எழுதிய நட்சத்திர கால்பதிக்கும் வாத்து கூட்டம் பிடிச்சிருக்கு, காதல் தோல்விதானோ யார் அறியக்கூடும், ஆட்டுத்தாடி பிடிச்சிருக்கு, மண்ணில் விழுந்தாலும் என்றும் உயிர் வாழும் மலையறிவு பிடிச்சிருக்கு, கைப்பிடி நீண்ட குடை போன்ற பனைமடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல வரிகளை இசையமைப்பாளர் திரு தேவா அவர்கள் வந்து தான் கிட்ட வரக்கூடிய இயக்குநர்கள்ட்ட அந்த வரிகளை எல்லாம் சொல்லி சொல்லி பரவசப்படுறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய முதல் பாடலுக்கு அப்புறம் இசைஞானி இளையராஜா முதல் இசை புயல் AR ரஹ்மான் வரைக்கும் எல்லா இசையமைப்பாளர்களையும் நாம் முத்துக்குமார் அவர்கள் பாடலாசிரியராக வேலை பார்க்கிறார். அந்த எல்லா அனுபவங்களையும் கண் பேசும் வார்த்தைகள், ஹிட் சாங் அப்படிங்கிற 2 தொகுப்புகள் வழியாக அந்த அனுபவத்தை எழுதியிருக்கேன் அப்படின்றத நாம் முத்துக்குமார் அவர்கள் சொல்றாரு. கடைசியா இந்த கட்டுரையில நாம் முத்துக்குமார் அவர்கள் எதை வேடிக்கை பார்த்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புறார். அப்ப நாம் முத்துக்குமார் எழுதிய ஒரு கவிதை அவருக்கு ஞாபகம் வருது. சுடலையிலே வேகுமுறை சூத்திரம் இதுதான் கற்றுப்பார், உடலை விட்டு வெளியேறி உன்னையே நீ உற்றுப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வாழ்க்கை அப்படிங்கிறது போற போக்குல வாழ்க்கைய வேடிக்கை பார்த்து விட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் எழுப்புறார். பனித்துளியினுடைய நுனியில பிரதிபலிக்கக்கூடிய சூரியன் இன்னும் கொஞ்ச நேரத்துல பனித்துளி உருகிவிடும் அப்படிங்கிறது சூரியனுக்கு தெரியும், தான் கரைந்து விடுவோம் அப்படிங்கிறது பனித்துளிக்கும் தெரியும். ஆனால் சூரியனை சிறைபிடித்த அந்த கணம் ஒரு பெருமிதம், அந்த கணத்தினுடைய பெருமிதமே பனித்துளியினுடைய வாழ்க்கை. அந்த பனி துளி வந்து அந்த புள்ளினுடைய நுனியில உருண்டையா இருக்கு, அந்த உருண்டைக்குள்ள சூரியனை புடிச்சுக்குது. ஆனா அந்த கணம் தான் அந்த பனித்துளிக்கு பெருமை அப்படின்றத நாம் முத்துக்குமார் அவர்கள் சொல்றாரு. இந்த புத்தகத்தினுடைய கடைசி பக்கம் இதுதான். என்னால இந்த புத்தகத்தை மறக்கவே முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 29 காணொளிகள் இந்த புத்தகத்தில் உள்ள கட்டுரைகள் எல்லாம் பேசி ஒவ்வொரு அனுபவங்களையும் ஒவ்வொரு விஷயங்களையும் உங்ககிட்ட பகிர்ந்து அந்த எல்லா விஷயங்களும் எனக்கு எவ்வளவு தூரம் நெருக்கமானதோ அத்தனை நெருக்கமாக உங்ககிட்ட நான் பகிர்ந்திருக்கேன். இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் இந்த புத்தகத்தோடு பயணித்தது அப்படின்னு சொல்ல முடியாம எழுத்தாளர், பாடலாசிரியர், கவிஞர், முனைவர் திரு நா. முத்துக்குமார் அவர்களோட அவர்கள் கையை பிடித்து பயணித்த மாதிரியான ஒரு உணர்வு. அடுத்த காணொளியிலிருந்து வேற என்ன புத்தகத்தை மதிப்புரை செய்யலாம், விமர்சனம் செய்யலாம், அந்த புத்தகத்தை முழுமையா கிட்ட வந்து சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய ஐடியாஸ், தாட்ஸ், சிந்தனைகள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம அதை கருத்துப்பட்டிகளை பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க, பேசுவோம் அடுத்த காணொளியில அடுத்த புத்தகத்தோட. நன்றி. வாழ்க தமிழ்.